பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பாகத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த செப்பனியா என்கிறதான தீர்க்கதரிசி ராஜாக்களின் காலத்திலே வாழ்ந்தவர். அதாவது நமக்கு தெரியும், இஸ்ரவேலுடைய அந்த ராஜ்யம் சாலமோனின் மகனாகிய ரெகோபயாமின் காலத்திலே அது 2ஆக உடைகிறது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்றும் தெற்கு ராஜ்யம் யூதா என்றும் அது பிரிக்கப்படுகிறது. இவர் அந்த யூதா ராஜாவின் காலத்துல, அன்பான பிள்ளைகளே, இவர் இருக்கிறார். யூதா ராஜாக்களுடைய ஒரு ராஜாவின் காலத்துல இவர் இருக்கிறார். அந்த ராஜா பேர் யோசியா. அந்த யோசியா ராஜாவினுடைய காலத்துல இவர் இருக்கிறார். இவர் எதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்னு சொன்னால், அன்பான ராஜாக்களின் காலத்தின் கடைசியிலே இந்த தேசம் பாபிலோனுக்கு சிறையாக அடிமையாக கொண்டு போகப்பட போகிறது. உங்களுடைய கிரியைகளின் நிமித்தமாக, நீங்கள் கர்த்தரை விட்டது நிமித்தமாக நீங்கள் அந்நிய தேசத்திற்கு நீங்கள் அடிமையாய் போவீங்க. 70 வருஷம் அங்கே சிறையா இருப்பீங்க. அதன் பிறகு நீங்கள் எந்தெந்த தேசத்திலே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் மட்டுமல்ல பல தேசங்களிலே அவர்கள் சிதறி இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வெட்கம் அனுபவித்த அப்படி பல தேசங்களிலே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் எந்தெந்த தேசத்திலே வெட்கத்தை அனுபவித்தார்களோ அந்த வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலேயும் கர்த்தர் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதே வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் எந்த தேசத்துல இருந்தாலும் நீங்கள் அதை குறித்து பரவாயில்ல, அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நீங்கள் எந்த தேசத்திலெல்லாம் நீங்கள் வெட்கத்தை, அவமானத்தை, நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ, நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நான் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் நான் உண்டாக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இது நான் வாசித்த பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது யோசேப்பு. சிலர் நினைக்கலாம், இவர் எப்போ பார்த்தாலும் அந்த யோசேப்பை குறித்து தான் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அன்பார்ந்த பிள்ளைகளே, யோசேப்பை குறித்து தியானிப்பதற்கு அவ்வளவு மேன்மையான காரியங்கள் இருக்குது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போ என்ன நடக்குது? யோசேப்பு எகிப்திலே போத்திபாரின் வீட்டிலே இருக்கிறார். போத்திபாரின் வீட்டிலே கர்த்தர் யோசேப்பு போய் அந்த வீட்டில் போய் சேர்ந்த பிறகு யோசேப்பின் நிமித்தமாய் கர்த்தர் போத்திபாருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி போத்திபாரே கண்டான் என்று சொல்லி 37ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும், அதாவது யோசேப்போடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி அவனுடைய எஜமான் கண்டான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்போ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் யோசேப்பு. அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த இடத்திலே யோசேப்பு என்ன செய்கிறான்னு சொன்னார், ஒரு நிந்தை, ஒரு வீண் பழி யோசேப்பின் மேலே போடப்படுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த பழியை அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். வேற ஒரு வழியும் கிடையாது. ஏற்றுக்கொண்டு எந்த தேசத்திலே அவர் ஆசீர்வாதமாய் இருந்தாரோ இப்ப அந்த தேசத்துல அவர் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மனுஷன், இந்த யோசேப்பிற்கானே சாதாரணமானவன் கிடையாது. எந்த எஜமான் இவரை நம்பி சோறு போட்டாரோ அந்த வீட்டுக்கே இவன் துரோகம் பண்ணினவன் என்று சொல்லி ஒரு நிந்தையை இவன் அனுபவித்துக் கொண்டிருந்தார் யோசேப்பு. அன்பான பிள்ளைகளே, எந்த அளவுக்கு மனதை வலித்திருக்கும். ஐயோ, அந்த குடும்பத்துக்கு நான் போனதுனால தீமை நடக்கல, அந்த குடும்பத்துக்கு நன்மைதான் நடந்தது. ஆனால் என் மூலமாய் வந்ததான நன்மைக்கு அவர்கள் எனக்கு கொடுத்த பரிசு நிந்தை, அவமானம், வீண்பழி என்று சொல்லி யோசேப்பு தனக்குள்ளேயே அதை வைத்துக் கொண்டு நொந்து கொண்டிருந்தார். அன்பார்ந்த பிள்ளைகளை, யாரையும் அவர் காட்டி கொடுக்கவில்லை. நான் பிழை செய்யலன்னு சொல்லி தனக்காக அவர் போராடவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்லுகிறேன், நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லி பானபாத்திரக்காரனை தவிர அவர் யார் இடத்துல யோசேப்பு தன்னுடைய காரியங்களை விவரிக்கவே இல்லை. அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் அமைதியாக இருந்தார். அந்த நிந்தனையை அவர் சகித்துக் கொண்டிருந்தார். அவர் எந்த பாவமும் செய்யல, அவர் மேல எந்த குற்றமும் இல்லை. ஆனாலும்
அன்பார்ந்த பிள்ளைகள், நிந்தையை கர்த்தர் அவர் வாழ்க்கையிலே அனுமதித்தார். வெட்கத்தை கர்த்தர் அவர் வாழ்க்கையில் அனுமதித்தார். செய்யாத ஒரு பிழை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது? மனுஷன் அவருடைய நிந்தையை நீக்க முடியல, மனுஷன் அவருடைய வெட்கத்தை மாற்ற முடியல. ஆனால் அவரை அழைத்த கர்த்தர், அவரை தெரிந்து கொண்ட கர்த்தர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு ஏற்பட்டதான அந்த வெட்கத்தை கர்த்தர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். எந்த தேசத்திலே யோசேப்பு வெட்கத்தை அனுபவித்தாரோ அதே தேசத்திலே கர்த்தர் யோசேப்புக்கு புகழ்ச்சியை, கீர்த்தியை உண்டாக செய்தார். கர்த்தர் அந்த தேசத்துக்கு அவரை அதிபதியாய் மாற்றினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பின் வாழ்க்கையிலே நன்மை செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நன்மை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் எந்த தேசத்திலே நீங்கள் வெட்கத்தை அனுபவிக்கிறீர்களோ, நீங்கள் எந்த தேசத்தில் அவமானத்தை அனுபவிக்கிறீர்களோ, அந்த தேசத்திலே நான் உங்களுக்கு புகழ்ச்சியை உண்டாக செய்வேன், கீர்த்தி உண்டாக செய்வேன், உங்களை நான் உயர்த்துவேன், உங்கள் தலையை நான் நிமிர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த இடங்களிலே கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். எனவே நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்துல மாத்திரம் நாம் சொல்லுவோம். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த விஷயத்தில் ஆண்டவரே அப்பா வெட்கத்தை அனுபவித்திருக்கிறார்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரே எந்தெந்த நாடுகளில் வெட்கத்தை அனுபவித்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்தந்த நாடுகளில் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்டர், இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் அருமையான சகோதர சகோதரின் வாழ்க்கையிலே 100% நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.